Yes, sir. After Tipu's death, Thiran Sinnamalai built a fort and fought the British without leaving the place. Hence, the place is called Odanilai. He launched guerrilla attacks and avoided capture. Finally, the English captured him and his brothers and kept them in prison in Sangahiri. When they were asked to accept the rule of the British, they refused. So they were hanged at the top of the Sangahiri fort on 31st July 1805. அதாவது திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை என்ன செய்வாங்க எழுப்பி தீரன் சின்னமலை அந்த இடத்தை விட்டுட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயர்களை பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடிக்கிட்டே இருப்பார். அதனால தான் அந்த இடத்துக்கு ஓடா நிலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக அவர் என்ன செய்வார்னா கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொரில்லா போர் முறையை அவர் என்ன செய்வார், ஃபாலோ பண்ணுவார். டேஸ் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, ஜிவாஜி கொரில்லா வார்ஃபேர் அப்படின்ற ஒரு போர் முறையை கையாளுவார். அதாவது மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒன்று. அது இர்ரெகுலர் வார்ஃபேர் தான். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவரையும் அவர்களுடைய சகோதரர்களையும் பிரிட்டிஷ்காரங்க என்ன செய்வாங்க, கைது செஞ்சு அவங்கள சங்ககிரியிலேயே என்ன செஞ்சுருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆனாலும் இங்கிலீஷ்காரங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்படுவாங்க. ஆனால் அதுக்கு என்ன செஞ்சுருவாங்க, இந்த தீரன் சின்னமலை அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டார். அதனால் என்ன செய்வாங்கன்னா 1805 ஜூலை 31 என்ன செய்வாங்கன்னா சங்ககிரி கோட்டையிலேயே இவர் என்ன செஞ்சிருவாங்க, ஹேங்டு, தூக்கில் தொங்க விட்ருவாங்க. இப்போ உங்களோட பிரிட்டிஷ்காரங்களுடைய வேலையே இதுதான்டா தம்பி, ஒன்று தலையை துண்டாக்குறது, இல்லைன்னா தூக்கில் தொங்க விடுறது. இதுவாகவே அவங்க நாட்டை விட்டுட்டு நம்ம நாட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், வேலூர் ரிவால்ட் 1806. வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த சப்ரஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் of Kattabomman 1799 and Mardu brothers in 1801, the British charged the Nawab of Arcot with disloyalty and forced a treaty on him. According to this treaty of 1801, the Nawab was to cede the districts of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. அதாவது கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு அப்படின்றது 1799லேயும் மருது சகோதரர்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது 1801, இந்த ரெண்டு பேருடைய இன்வால்வ்மெண்ட்டை பிரிட்டிஷ்காரங்க என்ன செய்வாங்க, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்க ஆர்காட்டு நவாப்பை என்ன செய்வாங்கன்னா இவர் ஒரு கம்பெனிக்கு விசுவாசமானவர் இல்லை அப்படின்ற ஒரு குற்றத்தை சுமத்தி அவர் மேலே என்ன செய்வாங்க, கட்டாயப்படுத்தி ஒரு ட்ரீட்டி, ஒரு ஒப்பந்தத்தை என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. இப்போ 1801 ஏற்பட்ட இந்த ட்ரீட்டி ஆர்காட்டு நவாப்பு, அதாவது நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை, இந்த திருநெல்வேலி, இந்த பிளேசஸை எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரத்தை என்ன செஞ்சிடணும், பிரிட்டிஷ்காரங்கிட்ட தந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த நவாப்பை என்ன செய்வாங்க, கட்டாயப்படுத்தி ஒரு ட்ரீட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க பிரிட்டிஷ்காரங்க. Grievances of Indian soldiers. Grievances means unfair or injustice happened to Indian soldiers. The outcome was the Velur Revolt of 1806. The objective conditions for last ditch fight existed on the eve of revolt. The Sepoys in the British Indian Army nursed a strong sense of resentment over
low salary and poor prospects of promotions. The social and religious sentiment of the Indian Chippewas, unsettled condition, and a famine breaking out in 1805. The trigger for the revolt came in the form of a new military regulations notified by the Commander-in-Chief Sir John Cradock. கிரிவன்சஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய வீரர்களுடைய மனக்குறை அப்படின்னு இதை சொல்லலாம். 1806 ஏற்பட்ட இந்த வேலூர் புரட்சி ஒரு பெரிய குழப்பத்தையே என்ன செஞ்சுருக்கோம், ஏற்படுத்தி இருந்திருக்கும். அதாவது பிரிட்டிஷ்காரங்களுடைய இராணுவத்தில் சிப்பாயா பணியாற்றியவர்களுக்கு லோ வேஜஸ் தருவாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷனை என்ன செய்ய மாட்டாங்க, தர மாட்டாங்க. இந்த மாதிரியான கடுமையான நிபந்தனைகளை பிரிட்டிஷ்காரங்க என்ன செய்வாங்க, அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தருவாங்க. அப்புறமா இந்த நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை என்ன செய்யப்படும், அங்கே காணப்படும். அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1805 அங்கே ஒரு பயங்கரமான பஞ்சம் ஏற்படும். இப்போ பல சிப்பாய்களுடைய குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடியை என்ன செய்யும், பயங்கரமான அளவுக்கு சந்திக்க ஏற்படும். சரிங்களா? இப்போ இந்த புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜான் கிரடாக் அப்படின்றவர் தான். ஒரு புதிய இராணுவ முறைகளை அவர் என்ன செய்வார், வெளியே கொண்டு வர ஆரம்பிப்பார். Soldiers were attacked not to wear caste marks or earring when in uniform. The new turban added fuel or fire. The leather cocked hat made of animal skin. The Chippewas gave enough the forewarning by refusing to wear the new turban. Yet the company administration did not take heed. Heed means notice or any attention. அதாவது இந்திய வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த யூனிஃபார்மில் இருக்கும்போது அவங்களுடைய ஜாதி அடையாளங்களையோ அல்லது காது அணிகளையோ என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது அப்படின்றத பிரிட்டிஷ்காரங்க சொல்லுவாங்க. அதோடு இல்லாமல் இந்த புதுசாக தலைப்பாகை என்ன செஞ்சுக்கிறக்கூடாது, போட்டுக்கிறக்கூடாது அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கூட கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்துறது மாதிரி இருக்கும். அதோட அந்த தலைப்பாகை அப்படின்றது என்னென்னா, விலங்கு தோலினாலான ஒரு தொப்பி என்ன செய்வாங்க, நம்ம ஆட்களுக்கு தருவாங்க. அது நம்ம ஆட்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அந்த புதிய தலைப்பாகை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம இந்திய சிப்பாய்களாக இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. இதனால் என்ன செய்வாங்க, கம்பெனி நிர்வாகம் அவங்கள என்ன செஞ்சுக்கிறாரு, மைண்ட் செட் பண்ணிக்க. Is outbreak of the revolt. On 10th July 1806, in the early hours, guns were booming and the Indian Chippewas of the 1st and 23rd regiments raised their standard of revolt. Regiment means the permanent unit of an army. The Colonel Fancourt, who commanded the garrison, was the first victim. Colonel M. Kiras Armstrong, who was passing the fort, heard the sound of firing. A dozen other officers were killed within an hour or so. அதாவது அவுட்பிரேக் ஆஃப் த ரிவால்ட் அப்படின்னாங்க புரட்சி எப்படி வெடிச்சிருக்கும் அப்படின்றதான் இதுக்கு மீனிங். 1806 ஜூலை 10 என்ன செய்வாங்கன்னா, காலையிலேயே ஒரு 23ஆம் படை பிரிவுகளுடைய சிப்பாய்களாக இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளோடு என்ன செய்வாங்க, புரட்சியில் ஈடுபட ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த கோட்டை காவற்படையினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கர்னல் பேன்கோர்ட் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, நம்ம இந்திய சிப்பாய்களுடைய அந்த துப்பாக்கிக்கு பலியாகுவாங்க. அடுத்து 23ஆம் படை பிரிவை சேர்ந்த கர்னல் மீ காரஸ் அப்படின்றவரை நம்ம ஆட்கள் என்ன செஞ்சுருவாங்க, கொன்னுடுவாங்க. இப்போ எவ்வளோ பெரிய நம்ம ஆட்கள் கோவத்தில் இருந்திருப்பாங்கன்னு பாரு.
கோட்டையை கடந்து சென்று கொண்டிருக்க போது மேஜர் ஆம்ஸ்ட்ராங் என்ன செய்வார்னா துப்பாக்கி என்ன செய்வார், அதோடைய முழக்கத்தை சத்தத்தை அவர் கேட்பார். சூழலை என்ன செய்வார் தெரிஞ்சுக்கிட்ட இவர் 12க்கும் அதிகமான அதிகாரிகள் என்ன செய்வாங்க, அடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளே என்ன செஞ்சிருவாங்க, கொன்னுடுவாங்க நம்ம இந்தியன்ஸாக இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ். சரிங்களா? எஸ். த ஜில்லஸ் பீஸ் ப்ரூட்டாலிட்டி, கொடுங்கோன்மைன்னு பேர். இந்த ப்ரூட்டாலிட்டி அப்படின்னா the Gilles Bee reached the fort along with the squadron of cavalry under the command of Captain Young at 9 a.m. The rebels proclaimed Fats Hyder, Tipu's eldest son, as their new ruler and hoisted the tiger flag of Mysore sultans in the fort. But the uprising was swiftly crushed by called Gilles Bee, who threw to winds all war ethics. The 800 soldiers were found dead in the fort alone. 600 soldiers were kept in the confinement in Tiruchirappalli and Velur awaiting injury. அதாவது இந்த ஜில்லஸ் பீனுடைய கொடுங்கோன்மை அப்படின்னா என்னென்னா, கேப்டன் யங்கனுடைய தலைமையில் குதிரைப்படை பிரிவை சேர்ந்தவங்க காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கர்னல் ஜில்லஸுடைய கோட்டையை என்ன செஞ்சிருவாங்க சேருவாங்க. இப்போ புரட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திப்புனுடைய பெரிய பையனாக கூட ஃபதக் ஹைதர் என்ன செய்வாங்க, ஒரு புதுசாக ஒரு கிங்காக ஆக்குவாங்க. இப்போ மைசூர் சுல்தானின் புலி கொடியை என்ன செய்வாங்க, அந்த கோட்டையில் ஏற்றி அவரை என்ன செய்வாங்க, அரசராக்கியிருப்பாங்க. இந்த போர் விதிமுறைகள் அப்படின்ற எதையுமே பொருள்படுத்தாமல் இருக்கக்கூடிய இந்த ஜில்லஸ் பீ வீரர்களுடைய புரட்சியை என்ன செய்வார், பயங்கரமான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால கோட்டையில் இருக்கக்கூடியவங்க ஒரு 800 வீரர்கள் என்ன செய்வாங்க, ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடி மாதிரி 800 வீரர்கள் என்ன செஞ்சிருவாங்க, இறந்து போயிடுவாங்க. திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் கிட்டத்தட்ட ஒரு 600 சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விசாரணைக்காக தள்ளப்பட்டு அவங்க சிறையில் அடைச்சிருவாங்க. இதுதான் இந்த ஜில்லஸ் பீயுடைய கொடுங்கோன்மை நிகழ்வு அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ரிவால்ட். அதாவது புரட்சியினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய விளைவுகள்லாம் என்ன அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். 6 of the rebels convicted by the court of enquiry were blown from the guns. 5 were shot dead, 8 hanged. Tipu's sons were ordered to be sent to Calcutta. Colonel Gilles Bee was given 7,000 pagodas. The pagodas means coins. அதாவது இந்த நீதிமன்ற விசாரணைக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தம்பி, இந்த குற்றவாளிகள் என்று அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட இந்த 6 நபர்கள் என்ன செய்வாங்கன்னா பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டுருவாங்க. 5 பேர் துப்பாக்கியால் சுற்றுவாங்க. 8 நபர்கள் என்ன செய்வாங்க, தூக்கில் கொன்றுவாங்க. கடைசி இறுதி முடிவு இதுதான். திப்புனுடைய மகன்கள் என்ன செய்வாங்க, கல்கத்தாவுக்கு அனுப்புறதுக்கு உத்தரவிட்டுருவாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க. இதனால் கர்னல் ஜில்லஸ் பீக்கு ஒரு 7,000 பகோடாக்கள் என்ன செய்வாங்க, வெகுமதியாக பிரிட்டிஷ்காரங்க தருவாங்க. இதில் நிறைய அஃபெக்ட் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியன்ஸு. அவர் நிறைய அவார்டு யாருக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரிட்டிஷ்காரர் இருக்கக்கூடிய ஜில்லஸ் பீக்கு அதிகமான பகோடாக்கள் காயின்ஸை தருவாங்க. சரிங்களா? எஸ். லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டிமேட் ஆஃப் ரிவால்ட். அதாவது புரட்சியை பற்றிய ஒரு மதிப்பீடு, அதுதான் எஸ்டிமேட். இந்த வேலூர் ரிவால்ட் ஃபெயில்டு, பாவம் நாம, பிகாஸ் தேர் வாஸ் நோ இம்மீடியட் ஹெல்ப் ஃப்ரம் அவுட் சைடு. வெளியில் இருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காம இருந்த காரணத்தினால்தான் வேலூரில் நடக்கக்கூடிய புரட்சியானது கட்டாயமாக தோல்வியுற்று இருந்திருக்கும். Velur revolt had all the forebodings of the Great Rebellion of 1857.
The only difference was that there was no civil rebellion following the mutiny. The 1806 revolt was not confined to Velur fort. It had its echoes in Bellary, Walajabad, Hyderabad, Bangalore, நண்டிடர் அண்டு சங்கரிடர். அதாவது நமக்கு எந்த ஹெல்ப்புமே வெளியில் இருந்து கிடைக்காம இருக்கிறதுனால 1857 என்ன செய்கிறாங்கன்னா பயங்கரமான ஒரு கலகம் நடக்குது. இதில் ஒரு எச்சரிக்கைகளை வேலூர் புரட்சி கொண்டிருந்தாலும் இது ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த கழகத்தை தொடர்ந்து எந்த முயற்சியுமே அதில் வின் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நமக்கு கிடைக்கல. அதோட உள்நாட்டிலையும் கிளர்ச்சியும் ஏற்படலை. அதனால தான் 1806 இந்த புரட்சியானது வேலூர் கோட்டையுடன் என்ன செஞ்சிருக்காது, முடிவடைஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்கரிதுர்க்கம் இந்த இடங்களிலும் இந்த வேலூரில் நடந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது மற்ற பகுதிகளையும் என்ன ஆகியிருக்கும், இது ரிஃப்ளெக்ஷன் ஆகி இருந்திருக்கும். இப்படி தான் வேலூர் ரிவால்ட் அப்படின்றது 1806 என்ன செஞ்சுருக்கு, ஸ்டார்ட் ஆகி எந்த ஒரு முடிவுமே இல்லாமல் நம்ம இந்தியன்ஸு நிறைய டிஃபெக்ட் ஆகி இருந்திருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.